பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. இந்த பசி என்பதனுடைய அடிப்படை தாத்பரியம். எது பசி? வயிற்று பசி அல்ல. பசித்திரு என்று சொல்லும்போது பெருமான் அவர்கள் அடிப்படையாக ஞானத்தை தான் பசி என்று சொல்கிறார்கள். அறிவுக்கும் உள்ளத்திற்கும் தெளிந்த விஷயங்களை தேடுகின்ற. எப்படி? பசி என்றால் என்ன? அடிப்படையில் அறிவுக்கு ஏற்படுகிற பசிக்கு பேர் தான் என்னது? பசி. உண்மையான பசி என்பது என்னது? அறிவுக்கு ஏற்படுகிற பசிக்கு பேர் தான் பசி என்று அர்த்தம். சரிங்களா? பசித்து இரு. பசி என்பது என்னது? எப்பொழுதுமே ஞான நிலையை அடைய வேண்டும், மெய்ஞானத்தை பெற வேண்டும், இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கை உண்மை சாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா உள்ளத்தில் இருக்கின்ற ஏக்கத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவி மடந்தை என்று சொல்லப்படுகிற பொழுது ஞானத்தை கேட்கின்ற சிந்தை படைத்தவர்களுக்கு தான் என்ன சொல்றாங்க? இந்த செவிக்கு உணவுன்னு பேரு. கேள்வி, அஞ்ஞானம், ஆத்மா, பரம், இயற்கை, உண்மை, சத்தியம், இப்படி என்ன பேர் சொல்லி ஆரம்பிச்சாலும் கருத்தில் உள்ளிருக்கின்ற கடவுளை எப்படி காண்பது என்பதை ஆழமாக தனக்குள் தேடுகின்ற உண்மையான தேடலுக்கு பேர் என்ன? பசி என்று பெயர். என்னது? பசி. அகத்தினுள்ளே உண்மை கடவுள் தேகத்தை தாண்டி, உள்ளத்தை தாண்டி, உணர்வை அப்பாற்பட்டு உங்களுள் இருக்கின்ற உத்வேகம் மிகுந்த உண்மையான பரம்பொருளை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏற்படுகிற அந்த ஏக்கத்திற்கு பேர் என்ன? பசி என்று பெயர். பசித்திருத்தல் என்பது எப்பொழுதும் ஞானம் பெற வேண்டும் என்றும், சதா சர்வகாலமும் இறைவனை அடைய வேண்டும் என்றும், இயற்கையே வடிவான இறைவன் எப்படி இருப்பான், அவனை எதனால் பார்ப்பது, கண்கொண்டு பார்ப்பதாக இருந்தால் கண்ணில்லாதவருக்கு கடவுள் எப்படி புலப்படுவார், மந்திரத்தால் இறைவனை பார்க்க முடியும் என்றால் வாயில்லாதவர் எப்படி இறைவனை பார்ப்பார்? இல்லையா? நாத ஓசைகளை கேட்பதால் இறைவனை பார்க்க முடியும் என்றால் செவிமடந்த இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி கண், காது, மூக்கு போன்ற செயல்பாடுகள் இல்லாதவர்களுக்கெல்லாம் கடவுள் நிலை இல்லையா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கும் என்ன உண்டு? கடவுள் நிலை உண்டு. சரிங்களா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடிப்படையில் கண் பார்க்கிறது ஒரு பொருளை, இல்லையா? கண் என்ன பண்ணுது? ஏதோ ஒரு பொருளை பார்க்குது. பார்த்து இது இன்ன பொருள் என்று யார்கிட்ட போய் யார் சொல்றா? அறிவானது வெளிப்படுத்துது. சகலத்தையும் பார்க்கின்ற அறிவுக்கு என்ன கிடையாது? உருவம் இல்லை. சகலத்தையும் பார்க்கக்கூடிய அறிவுக்கு கண் இல்லை. சகலத்தையும் கேட்கக்கூடிய அறிவுக்கு காதில்லை. சகலத்தையும் உணரக்கூடிய அறிவுக்கு உடம்பில்லை. இல்லையா? உண்மைதான? சகல வஸ்துக்களையும் ஆட்டி வைக்கின்ற, சகல விளக்கமாய் இருக்கின்ற அறிவுக்கு என்ன கிடையாது? உருவமோ கண்காது மூக்கோ இல்லை. பிரவாகமாக சகல வஸ்துக்களில் உள்ளும் அது என்னவாகுது? விசிறும்பிரிச்சு நிலை அனுபவமாக இருக்கிறது. இந்த அறிவினை கொண்டு இந்த உடம்பினுள் இருக்கின்ற பரமன் இந்த உடம்பினுள் இருக்காரா? உயிர்ல இருக்காரா? இயக்கத்தில் இருக்காரா? சிந்தனையில் இருக்காரா? செயல்பாட்டில் இருக்காரா என்று புரிந்து கொள்வது. எல்லா ஞானிகளும் சொல்வதுதான் இறைவன் சகல வஸ்துக்களிலும் உண்டு. அணு முதல் அண்டம் ஈராறாக பரம்பொருள் சகல இடத்திலும் உண்டு. ஆனால் நம்முள் எப்படி இருக்கிறார்? தேகத்தை தாண்டி, உணர்வுகளை தாண்டி, சிந்தனையை மாற்றி அதற்கு அப்பாற்பட்டு
நிறைய பேர் சொல்றாங்க இறைவன் உயிர் என்று. குழப்பிக் கொள்ளாதீர்கள். இறைவன் உயிரிலும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தவிர்த்து உயிர் அல்ல, உடம்பிலும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை தவிர்த்து உடம்பல்ல, உணர்விலில் இருக்கின்ற ஒரு பாகம்தான் தவிர்த்து முழு உணர்வும் பரம்பொருள் ஆக மாட்டார். ஏன்? யாமும் எம் உணர்வும் ஒருங்கே கரைந்து போயின என அத்தகையோர் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என் அரசேங்கிறாரு. நான் சொல்லக்கூடிய அறிவும் அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய உணர்வும் எங்க போய் என்ன வேணும்? இறைவன்ட்ட போகும்போது கடந்து போகும். என்னவாகும்? கடந்து போகும். உணர்வுக்கும் அப்பால், அறிவுக்கும் அப்பால் யார் இருக்கா? இறைவன் இருக்கார். ஆனா அகத்தினுள் தேடி அடிப்படை உணர்வுகளை மாற்றி எண்ணங்களை தாண்டி நாம் என்ன பண்றோம்? பிரயாணப்பட்டாதான் இறைவனை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இந்த அடிப்படை தாத்பரியத்தை பாத்தீங்கன்னா விசாரம் தான், முழுக்க முழுக்க விசாரம் தான். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நீங்க விசாரம் பண்ணாமல் இறைவனை அடைவதுங்கிறது அவ்வளவு சாத்தியமே கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கடுமையான யோகத்தாலோ கடுமையான தவத்தாலோ கடுமையான விரதத்தாலோ இறைவனை பார்ப்பது என்பது முடியாத காரியம். அப்ப பசி என்பதனோட அர்த்தம் என்ன? எப்பொழுதும் ஞான தேடலோடு இருப்பதற்கு பேர் என்ன? பசி. அறிவென்பது இறைவன் எங்கு இருக்கிறான், எப்படி இருக்கிறான், இந்த உலக விடயம் என்ன, ஆசை என்பது என்ன, இச்சை என்பது என்ன, காமம் என்பது என்ன, குரோதம் என்பது என்ன, மலம் என்பது என்ன, மாச்சரியம் என்பது என்ன, குணக்கேடு என்றால் என்ன, இதை அத்தனை உள்ளும் இறைவன் எப்படி இருக்கிறான், இதையெல்லாம் தாண்டி பரமன் எப்படி இருக்கிறான், உடம்பினுள் எப்படி இருக்கிறார், இயற்கையில் எப்படி இருக்கிறார், பஞ்சபூதங்களில் எப்படி திகழ்கிறார், இதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க விசாரம் பண்ணணும். என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும். இந்த விசாரத்துக்கு உட்படும் பொழுது ஒவ்வொரு பொருளும் இறைவன் இருப்பது உங்களுக்கு தெரிய வரும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் நாம சொல்றோம். இந்த மும்மூர்த்திகளை நம்மளால யாரால பார்க்க முடியுமா? யாரா பார்த்ததா சொன்னாங்களா? எல்லாருமே தத்துவ விருத்தியை தான் சொல்லியிருக்காங்கன்னு வள்ளல் பெருமான் சொல்றார். என்ன பண்ணாங்க? தத்துவ விருத்தி. ஆனால் பெருமான் ஒருத்தர் சொல்றாரு, இந்த விளைகின்ற ஒரு விதையிலிருந்து நமக்கு அடிப்படை விளக்குறாரு பாருங்க. ஒரு விதை இருக்குன்னு வச்சுங்க, இந்த விதையின் உள்ள இருக்கக்கூடிய முழு பிரபாக சக்திக்கு பேர் என்ன? சிவம்னு பேரு. என்ன பேரு? சிவம். சொல்லுங்க. சிவம்னு பேரு. அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த வித்தினுடைய மொத்த வடிவமும் சித்துன்னு பேரு. என்னது? சித்து. சொல்லுங்க. அன்னைன்னு பேரு. அவங்கதான் யாரு? அன்னைன்னு பேரு. சித்துன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் இந்த வித்து முளையும் இல்லையா? இந்த வித்து என்னவாகும்? முளையும். உற்பத்திக்கு பேர் என்ன? பிரம்ம தத்துவம். என்னது? சொல்லுங்க. என்ன பேரு? உற்பத்திக்கு பேரு பிரம்ம தத்துவம். பிரம்மா எங்க இருக்காருன்னு கேட்கறோம் இல்லையா? நாம ஹரி பிரம்மாதிகள் இல்லாத இடமே இல்ல. இந்த பூமி முழுக்க ஒவ்வொரு அணு முதல் அண்டம் ஈராக என்ன பண்ணி வச்சுக்காங்க? சிருஷ்டிக்குரிய தத்துவங்கள்லாம் இருக்கு. அப்ப விளைவதற்கு பேர் என்ன? பிரம்மான்னு பேரு. என்னது? உற்பத்திக்கு பேரு பிரம்ம தத்துவம். இப்ப உற்பத்தி ஆயிடுச்சு, அது ஒரு குறிப்பிட்ட வடிவம் வரணும் இல்லையா? வடிவம் வந்து குறிப்பிட்ட நாள் இங்க இருக்கணும். இந்த குறிப்பிட்ட நாள் காக்கப்படுகிற அந்த காப்பாத்துற அந்த சக்திக்கு பேர் என்ன? விஷ்ணு. சொல்லுங்க. விஷ்ணு தத்துவம் இல்லையா? அது உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள், அது கூட வெப்பம் இருக்கணும், மற்ற எல்லா செயல்பாடுகளும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன? சக்தி. என்னது? அன்னை அல்லது சக்தின்னு பேரு. சொல்லுங்க. சக்தி. இப்ப இது எல்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு, மீண்டும் என்னவாகணும்? இது தன்மாற்றம் அடையணும் அல்லது அழிவுறணும். இந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆனால் அந்த பொருளை மாற்றி அமைக்கக்கூடிய தத்துவத்துக்கு என்ன பேரு? ருத்ர தத்துவம்னு பேரு. என்னது? ருத்ரன்னு பேரு. என்ன பேரு? இப்ப சொல்லுங்க, இங்க ஹரி பிரமாதிகள் இல்லாத இடம் இருக்கா பாருங்க. எல்லாத்துலயும் என்ன இருக்காங்க? ஹரி பிரமாதி இருக்காங்க.
நம்ம சிருஷ்டி பண்ணது பிரம்ம தத்துவம், காத்தது விஷ்ணு தத்துவம், அழிக்க போவது ருத்ர தத்துவம். சரிங்களா? ஆனால் இதை தாண்டி வள்ளல் பெருமான் அதான் சொல்றார், ஆழமா புரிஞ்சுக்கணும். மெய்ஞானம் என்பது என்னது? சொல்லுங்க. விளக்கம், விசாரம், தெளிதல். நான் சொல்றேன், நீங்க கேட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. புரிந்து கொள்ளுதல், அடிப்படையில் கடவுள் நிலையும் உண்மையான ஞானமும் புரிந்து கொள்ளுதல். பசி என்பது என்ன? அறிவில் ஏற்படுகிற பசியே உண்மையான பசி. ஞானம் பெற வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், தத்துவம் கடந்து ஆசைகளை துறந்து குலத்தால் சுத்திமயம் அடைந்து இறைவன் எப்படி தூய்மையாக இருக்கிறானோ அதே போல் நாமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தேடலுக்கு பேர் என்ன? பசின்னு பேரு. சரியா? இப்போ பசித்திரு, அப்புறம் என்ன? தனித்திரு. பசித்திரு, தனித்திருத்தல். தனிமை என்று சொல்லும் பொழுது நாம் மட்டும் போய் தனியே அமர்ந்திருப்பது பேர் தனிமை அல்ல. நம் உடம்பிலே 96 தத்துவங்கள் இருக்கின்றன. எத்தனை? 96 தத்துவங்கள் இருக்கின்றன. 4 வகையான குணங்கள் இருக்கின்றன. நமக்கு முக்கியமா சொல்ல போனோம்னா மனம், அதாவது அந்த கரணம்னு சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 வகையான வேதமும் 96 தத்துவமும் இருக்கு நம்ம உடம்புல. வாயுக்கள் 10, தசைகள் 7, புலன்கள் 5. சரிங்களா? வாக்கு, கமனம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய நிறைய வஸ்துக்கள். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர் இருக்காங்க. எத்தனை பேரு? 100 பேர். எத்தனை பேர் இருக்காங்க? இதுதான் சொல்லப்பட்ட ரகசியம். இந்த 100 பேருக்கு அப்பால் பட்டு போய் நின்னாலும் நாம் என்னவாவோம்? 6லும் சாவு, 100லும் சாவு. 6 ஆதாரங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் மரணம். 6 ஆதாரங்களை தாண்டி 7வது ஆதாரமாக சொல்லப்படுகிற சகஸ்கார நிலைக்கு போனாலும் என்ன வரும்? மரணம் வரும். இதை பூரணமாக நம்புங்கள், புரிந்து கொள்ளுங்கள். 6லையும் சாவு, 100லையும் சாவு. 100 என்ன? 96 தத்துவங்களும் மேற்பட்டு 4 வகையான குணாதீதங்களையும் கடந்து போய் நின்னீங்களால என்ன வரும்? மரணம் வரும். புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? இந்த 100ஐயும் கடந்து அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆத்ம பிரவாகம் என்னவென்று அறிந்து கொண்டு அதனோடு ஐக்கியப்படக்கூடிய ஜீவநிலை யாரு கூறியதோ அவர்களுக்கு தான் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்ப இந்த 96 பேர்களையும் நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? இந்த உடம்பு நான் என்றும், இந்த உள்ளம் நான் என்றும், இந்த உணர்வு நான் என்றும், இங்கிருக்கும் ஆசைக்குரிய எல்லா வஸ்துக்களும் எனதென்றும், இந்த மனம் நான் தான், இந்த புத்தி நான் தான், இந்த சித்தம் நான் தான், இந்த எண்ணம் நான் தான், இங்க இருக்கின்ற செயல்பாடுகள் நான் தான், ஆசைப்படுவது நான் தான், அவலப்படுவது நான் தான், இச்சைப்படுவது நான் தான், சந்தோஷப்படுவது நான் தான், இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய இந்த நான் தான் என்ற எண்ணம் என்னது? உண்மை இல்லை, பொய். இதுக்கு பேர் என்ன? பொய். இந்த 96 தத்துவங்களையும் இன்று நான் என்று நினைக்கக்கூடிய உங்கள் எண்ணம் என்னது? பொய். இந்த 96 தத்துவங்கள் நீங்கள் அல்ல. 4 வகையான குணங்களும் 3 வகையான குணங்களும் நீங்கள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க எத்தனை வருட காலம் எங்கு சென்று எதை தேடினாலும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் அறியப்படுகிற, உங்களால் புரிந்து கொள்ளப்படுகிற எந்த வஸ்துவும் நீங்கள் அல்ல. புரியுதா? உங்கள் முன்னாடி நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு தீபம் எரிகிறது, பாக்குறீங்க இல்லையா? நாமும் தீபமும் ஒண்ணா? இல்லை, நாமும்
நமக்கும் தீபத்துக்கும் என்ன உண்டு சொல்லுங்க? வித்தியாசம் அல்லது பேதம் உண்டு. என்ன உண்டு? பேதம் உண்டு. தீபத்தினுடைய நிலை வேறு, நம்முடைய நிலை வேறு. உங்கள் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற மற்றொருவரையும் பாருங்கள். அவருக்கும் உங்களுக்கும் என்னென்ன இருக்கு? நிறைய பேதங்கள் இருக்கு. ஆத்மா, ஜீவன், உணர்வு என்று சொல்லும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒரு நிலையாக இருப்பீர்கள். ஆனால் உணர்வு உங்களுக்கு இருப்பது போன்ற மற்றொருவருக்கு உணர்வு இருக்காது. உங்களுக்கு பசிக்கிற நேரத்துல மற்றவங்களுக்கு பசிக்குமா? உங்களுக்கு கோபம் வர நேரத்துல மற்றவங்களுக்கு அந்த நிலைப்பாடு புரியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரே விசாரம் தான் 13 நாட்களில் நிருபீர்க்க சமாதி போய் அடையலாம். சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் கடுமையாக 10 வருடம் 20 வருடம் செய்து அடைந்த நிருபீர்க்க சமாதி நிலையை 13 21 நாட்களில் நீங்க என்ன பண்ணலாம்? பெற முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களுள் இருக்கின்ற கேள்வி. இந்த உடம்பு இருக்கிறது இல்லையா, நான் சொன்ன அந்த கை இப்ப என்ன பண்ணுது? இங்கும் அங்கும் அசைகிறது, மடக்குகிறது, நீள்கிறது இல்லையா? அப்போ நான் சொல்வதை என்ன பண்ணுது? கேக்குது. நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள் இல்லையா? நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்க. அப்ப நான் சொல்றதை கேக்குறீங்கன்னா நீங்களால ஒன்னாயிட முடியுமா? வேறு வேறு. அறிவால் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி வேறு? இந்த உடம்பை என்னால் உணர முடிகிறது, இந்த உடம்பை என்னால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உடம்பு நான் இல்லை. இந்த மனமானது ஃபேன் மாதிரி சுத்துது, என்ன பண்ணுது? அலையுது இல்லையா? மனம் என்ன பண்ணுது? அலையுது. நாம உட்காந்துருக்கோம், டிவி ஓடுற மாதிரி மனதில் என்ன ஓடுது? எண்ணங்கள் வருகிறது, ஆசைகள் வருகிறது, கோபம் வருகிறது, தேடல் வருகிறது. எல்லாம் வந்து என்ன பண்ணுது? மனமானது ஓடிக்கிட்டே இருக்கு. நிக்கிதா ஒரு இடத்துல? ஒரு பொருள் ஓடிக்கிட்டே இருக்குன்னா யார் பார்க்கிறா? பார்ப்பது நீங்கள் தான். யாரு பார்க்கும் பொருள்? யாரு? மனம் என்பது பார்க்கும் பொருள். பார்க்கப்படுகிறவன் யார்? ஜீவனான நீங்க தான் என்ன பண்றீங்க? பார்க்கறீங்க. அப்ப மனம் நீங்களா? கிடையாது. இது போல ஒவ்வொன்னா உள்ள விசாரம் பண்ணிக்கிட்டே போங்க. சிந்தனை என்பது புலப்படும், செயல் புலப்படும், ஆசை புலப்படும், கோபம் புலப்படும், எல்லாமே புலப்படும். அப்படி விசாரம் பண்ணிக்கிட்டே உள்ள போனீங்கன்னா இறுதியாக எல்லா விளக்கமும் கொடுக்கக்கூடிய அறிவு என்ன பண்ணுது? வந்து காட்சி கொடுக்கும். என்ன பண்ணும்? உங்களுக்கு காட்சி தென்படும். அதற்கு பிறகுதான் உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த 96 தத்துவங்களும் 4 வகையான எண்ணங்களும் ஒன்றாய் கூடும் பட்சத்துல மொத்தம் 100 பேர். எத்தனை பேரு? 100 பேர். அவங்க யாரு? கூட்டம், ஒரு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் எங்க இருக்கு? எங்கேயா புலப்படுதா நமக்கு? எங்க இருக்கு? இதோதான் இருக்கு. புலப்படுதா? புலப்படவில்லை. இந்த 100 பேர் இந்த கூட்டத்தை தாண்டி தான் இந்த உடம்பை உணர்வது யாரு? இந்த தேகம் என்பது என்ன? தேகி யாரு? ஆன்மா என்ன? அறிவு என்பது எது? உயிர் என்பது எது? இயக்கம் என்பது எது? புரிந்து கொள்வது எது? புரிதலுக்கு காரணமாக அமைவது எது? உணர்வு எது? உத்வேகம் எது? உள்ளிருக்கின்ற எண்ணம் எது? எண்ணத்தை எது ஆட்படுத்துகிறது? பார்ப்பவன் யார்? பார்க்கும் இடம் எது? பார்க்கப்படும் பொருள் எது? பார்க்கப்படுவதற்கு இடம் கொடுப்பவன் யார்? இது போன்று எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய அறிவே வடிவான ஆத்மசக்தி தான் நாம். நாம யாரு? ஆத்மசக்தி. இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வது பெரிதல்ல. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள நீங்க விசாரம் பண்ணி தெளியும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது, விசாரத்தின் உச்சத்துக்கு போகும் பொழுது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? தனித்திருக்கப்படுவீர்கள். என்னது? அங்கதான் நீங்க இருக்கிறது. என்னது? இந்த 96 தத்துவங்கள் நாம் அல்ல என்று புரிந்து கொண்டு, உடம்பை தாண்டி, உயிரை தாண்டி, உணர்வை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க? பிரயாணப்பட்டு இறுதியாக என்னவா இருக்கிறீங்க? எல்லாத்தையும் புரிந்து கொண்டா நீங்க எப்படி ஆயிடுறீங்க?
எல்லாத்தையும் புரிந்து கொண்டா என்ன ஆயிடுறீங்க? தனித்திருக்கப்படுகின்றீர். என்ன பண்றீங்க? ஒரு மரத்துக்கிட்ட போறோம், மரம் இருக்கு இல்லையா, மரத்துக்கிட்ட போறோம். ஒரு காட்டுக்குள்ள போறோம், காட்டுக்கு நடுவே நாம நின்னுடுறோம். நம்மளை சுத்தி என்ன இருக்கு? மரங்களாக இருக்கிறது. என்ன இருக்கு? மரமும் நாமளும் ஒன்றா? இல்லை. நாம் மட்டும் அங்க என்ன இருக்கோம்? தனித்திருத்தல் போல இந்த உடம்பில் இருக்கின்ற 96 தத்துவங்களுக்கு மத்தியில் நாம் என்ன பண்றோம்? நிக்கிறோம். என்ன பண்றோம்? நிக்கிறோம். இப்ப தன்னை, இந்த தேகம் நாமவா? யோசிச்சு பாருங்க. இந்த தேகம் நீங்களா? உங்களுக்கு இந்த தேகம் என்னவாகுது? புலப்படுது, உணர்ந்து கொள்ளப்படுகிறீர்கள். அதனால இந்த தேகம் நீங்க இல்ல. உண்மையா இல்லையா? ஆத்மாவுக்கு தேகம் சட்டை, அறிவுக்கு புத்தி சட்டை, புத்திக்கு சித்தம் சட்டை, சித்தத்துக்கு மனம் சட்டை. புரியுதுங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிலைப்பாடு. இப்ப நீங்க உணர்ந்தீங்கன்னா அது என்னவாகாது? நீங்க எதை உணர்ந்தாலும், நீங்க ஒரு விஷயத்தை அறிந்து கொள்கிறீர்கள், அறிவால் அறிந்து கொள்கிறீர்கள், கண்களால் பார்த்து புரிந்து கொள்ளா நீங்க என்ன விட அந்த வஸ்து நீங்க இல்ல. இந்த விசாரத்தை 13 நாள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா 15 வருடம் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய யோகத்தாலும் தவத்தாலும் கிடைக்கக்கூடிய நிருபகிருப்ப சமாதி அடைவீர்கள். யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாத மிகப்பெரிய வரம். தனித்திருத்தல் என்ன? தத்துவங்கள் நம்ம உடம்புல இல்லையா, தத்துவங்கள் 96 தாண்டி தேகம் இன்னது, தேகி இன்னது, உணர்வு இன்னது, உணர்ச்சி இன்னது என்று அனைத்தையும் பகுத்து பார்த்து பிரித்து வைத்துவிட்டு இறுதியாக சகலத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய வஸ்து ஒன்று இருக்கிறது என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அந்த இடத்துக்கு பேர் என்ன? என்ன? தனித்திருத்தல். எனது இந்த உலக விடயங்களும், இந்த உடம்பும், இந்த மனமும், இந்த எண்ணங்களும், மற்ற ஏனைய ஆசாபாசங்களும் நம்ம என்ன பண்ணணும்? எப்ப வேணாலும் பற்றி கொள்ளும். என்ன பண்ணும்? பற்றி கொள்ளும். இதிலிருந்து விலகி நிற்பதற்கு பேர் என்ன? சொல்லுங்க. தனித்திருத்தல். என்ன பேரு? இதுக்கு பேர் தான் என்னது? தனித்திருத்தல். இப்போ முதல்ல என்ன சொன்னோம்? பசி. ஞான பசியே பசி. தனித்திருத்தல் என்பது ஆதாரங்களை தாண்டி, ஆரோபங்களை தாண்டி, உடம்பை தாண்டி, உணர்வை தாண்டி தான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு பேரு தனித்திருத்தல். இப்போ விழித்திருத்தல். நல்லா புரிஞ்சுங்க. விழித்திருத்தல் என்ன? விழிப்பு கண் திறந்து கொண்டிருக்கிறதா? கிடையாது. இப்ப முன்ன சொன்னதுதான். ஞானத்திலிருந்து விலகி விடாமலும் உலக விஷயங்கள் நம்மளை பற்றி கொள்ளும். அதனால் 96 தத்துவங்கள் சுகத்தை காட்டி எப்பொழுது வேணால் நம்மளை ஏமாற்றிவிடும். இந்த உலகத்தில் இருக்கின்ற இச்சைகளும், படோடாபமான வளர்ச்சிகளும், செல்வம், பேர், புகழ், உறவினர்கள், நட்பு, இன்னும் என்ன வேணா சொல்லலாம். இவைகள்லாம் என்ன பண்ணிடும்? நம்மள ஆட்கொண்டு விடும். இவை நம்மளை எந்த விதத்திலும் நம்ம அறிவை மயக்கி விடாத அளவுக்கு என்ன பண்ணணும்? விழித்திருத்தல். விழிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அறிவையும் அகத்தையும் கருணை இல்லாம போயிடும். இந்த அகம் என்ன போயிடும்? கருணை இல்லாம போயிடும். இந்த அறிவானது தெளிவில்லாம போயிடும். அதனால என்ன பண்ணணும்? இந்த அறிவை மது மாறி, எப்படி மது எப்படி ஒரு மனிதனை மயக்குகின்றதோ, இப்ப மது மட்டும்தான் மயக்கம் கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. மது மட்டும்தான் மயக்கம் கொடுக்குமா? கடுமையான புகழ்ச்சி மயக்கத்தை கொடுக்கும், பெரும் செல்வம் மயக்கத்தை கொடுக்கும் இல்லையா? சுகபோகமான வாழ்வு மயக்கத்தை கொடுக்கும். புரியுதுங்களா? சுவை மிகுந்த உணவு மயக்கத்தை கொடுக்கும். சுகந்தம் தருகின்ற பரிமள வாசனங்கள், இச்சைக்காக அலைகின்ற மது, மாது போன்ற எல்லா விஷயமும் என்ன பண்ணும்? என்ன கொடுக்கும்? மயக்கத்தை கொடுக்கும். ஆணுக்கு பெண் மயக்கம், பெண்ணிற்கு ஆண் மயக்கம், அறிகின்ற பொருள்களில் மயக்கம், அகத்தே சுகம் தரக்கூடிய தேடலில் மயக்கம்.
உட்கார்ந்து இருக்கும் போது சுகமா செவுத்துல சாஞ்சிட்டு உட்காரணும்னாலும் என்ன இருக்கு அதுல? நம்மளை அறியாமலே என்ன பண்ணுது? நம்மள சுகப்படுத்துது. கீழே உட்காந்தா இடுப்பு வலிக்கும், சேர் போட்டு உட்காரணுங்கிறது சுகந்தம் தான். இதுக்கு பேர் என்ன? சுகந்தம். ஒரு மரத்துக்கு கீழே போய் நிழல உட்கார்ந்து ஏகாந்தமாக காற்றை அனுபவிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் என்ன? சுகம்தான். அப்ப இதெல்லாம் எந்த விதமான சுகம்? அறிவை பற்றாத அளவுக்கு இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. இந்த அறிவை பின்தள்ளி விட்டு முன் வந்து உடம்பால் அனுபவிக்கின்ற சுகங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? கவர்தல் இருக்கு. அதிகமா என்ன இருக்கு? நம்மளை பீடித்துக் கொள்ளும். மீண்டு வர்றது கஷ்டமா இருக்கும். என்னவா இருக்கும்? மீண்டு வருவது கடினமாக இருக்கும். இப்ப விழிப்பு என்பது எது? உலக விடயங்களும் தத்துவமும் ஆசைகளும் எண்ணங்களும் நம்மளை என்ன பண்ணிடுவோம்? எப்பொழுது வேண்டுமானாலும் இறைவன் சிந்தையிலிருந்து நம்மளை மாற்றி தேவையில்லாத இந்த வாழ்க்கையில் இன்னல்களையும் அலைச்சலையும் கொடுத்துரும். அதனால் இந்த அறிவானது எப்பொழுதும் விழித்திருப்பதற்கு பேர் என்ன? விழித்திருத்தல். இந்த அறிவு எப்பொழுதும் தெளிவா இருக்கிறதுக்கு பேர் என்ன? விழித்திருத்தல். பசி என்பது ஞான பசி. தனித்திருப்பது என்பது சகல வஸ்துக்களிலிருந்து தனியாக இருப்பது. விழித்திருப்பது என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் உலக விடயங்களும் ஆசாபாசங்களும் நன்மை தீமைகளும் நம்மளை ஆட்கொண்டு விடும். இதிலிருந்து அறிவை பிரித்து வைத்தல். அறிவு என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அறிவோடு ஒன்றி கொண்டிருக்கிறது. யார் கூட? அறிவென்ற பரம்பொருளாக அவரோடு ஒன்றி கொண்டிருக்கிறது பேர் என்ன? தனி. புரியுதுங்களா? விழித்திருத்தல். இந்த விழிப்பு இந்த மூன்று வஸ்துக்களையும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மூணுமே என்ன சொல்லுது? அடிப்படையில் பசி, பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், இந்த மூணுமே இறுதியாக என்ன சொல்லுது? அறிவை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுது? அறிவை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் இந்த மூன்று வகையான விஷயங்களும் என்ன பண்ணுது? ஆழமாக உணர்த்துகிறது. என்ன பண்ணுது? ஆழமாக உணர்த்துகிறது. பசித்திருக்கணும். ஞானம் வேண்டும் என்றால் அறிவை என்ன பண்ணணும்? தீட்டிக்கிட்டே இருக்கணும். அறிவு என்ன பண்ணணும்? தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். தத்துவங்களிலிருந்து விடுபட்டு நாம் தெளிவாக இருக்க வேண்டுமானால் அறிவை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். பசி இல்லாத பொழுது ஒரு பொருளை பார்த்தால் உண்ண வேண்டும் என்று உடல் சொல்கிறது, மனம் சொல்கிறது. விழிப்பா இருந்தாதான் என்ன பண்ணும்? பசிச்சாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு நீ தெளிவா இருந்தினாதான் அதற்கு பேர் என்ன? விழித்திருத்தல். தத்துவத்தில் இருந்து தனித்திருத்தல். இதனால் வரக்கூடிய இடையூறை புரிந்து கொண்டு பசித்திருத்தல் ஞான பசிக்கு போகும். புரியுதுங்களா சொல்றது? அடிப்படையா புரிஞ்சுங்க. ஒரே விஷயத்தை மூன்று பகுதியாக பிரித்து மூன்றினில் ஒன்றை அடக்கி ஒன்றை மூன்று பகுதியாக பிரிக்கக்கூடிய தன்மை ஞானிகளுக்கு தான் உண்டு. அததான் பெருமான் சொல்றாரு. பசிக்கல, ஒரு பொருளை பார்த்தவொடனே சாப்பிடணும்னு தோணுது. அதுக்கு பேர் என்ன? இச்சை. என்ன பண்ணுது? மனமானது ஆசைப்படுது. என்ன பண்ணுது? அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுது. பசி இருக்கா? பசி இல்ல. பசி இல்லாத போது ஒரு பொருளை உள்ளே கொடுத்தால் என்னவாகும்னு அறிவு சொல்லுது. தேவையற்று செரிமான பிரச்சனை வரும், உறக்கம் வரும் சொல்லும். சொல்லுமா? அறிவிட்டு கேட்டா சொல்லும். அறிவிட்டு கேட்கலாம் அப்புறம் என்ன இருக்கும்? அறிவிட்டு கேட்டா தான் சொல்லும்ல. கேட்கலன்னா என்னவாகும்? அறிவு தூங்கிரும். நாம என்ன பண்ணுவோம்? வேணுங்கிறதெல்லாம் உள்ள லோட் பண்ணிட்டு அப்படியே அரை புத்தியில அரை மந்தமா என்ன பண்ணுவோம்? அப்படியே சுத்தி வரும் இல்லையா? அதான நடக்கும். பசிக்கும் பொழுது அறிவிடம் ஆழமாக கேட்டால்தான் அது என்ன பண்ணும்? இது சாதாரண பசியா உண்மையான பசியானே சொல்லும். கடுமையாக நல்ல பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா இந்த 11 மணிக்கு டீ குடிக்கிற பார்ட்டினா யார் சொல்லுங்க பாப்போம். இல்ல நானும் தான் கை தூக்குவேன். யாரெல்லாம்? ஏன் சொல்லுங்க? ஸ்டோரேஜ் மைண்ட். இங்க பிக்சடா இருக்கு. டைம் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் 11 மணிக்கு. எங்க இருந்தாலும் அப்படியே பக்கத்துல இருக்க டீ கடைக்கு பெறாயிறது. எங்க இருக்குது என்ன இருக்குதுன்னு. அப்புறம் இந்த ஈவினிங் வந்தா என்ன பழக்கம்? ஸ்நாக்ஸ். என்னது? ஸ்நாக்ஸ், சிற்றுண்டி. எங்க ஊர்ல அது பேர் பெருந்தி, நீ பேரு.
மதியம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, பெருந்தின் திங்குது வருவாங்க. அடிதான் விடும். சின்ன பசங்களா இருந்தாலும் அடிதான் எங்க ஊர்லாம். சாயந்தரத்துல எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவானா, சாயந்தரத்துல ஏதாவது கேட்பான் அப்படின்னு பழக்கம் வந்துடும். 3 வேளை தான் சோறு. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்க ஊர்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நெல்லு சோறுலாம் கிடையாது. தீபாவளி பொங்கலுக்கு தான் பார்க்கலாம். அதை வரகரிசி தான் போடுவாங்க. சாயந்தரம்லாம் வந்து இப்ப நீங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரிலாம் அப்பெல்லாம் உணவுலாம் கிடைக்கவே கிடைக்காது. சாயந்தரம் வந்து கேட்கவே முடியாது. வீட்டுல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து வீட்டுல சாப்பாடுன்னு கேட்டா அடிதான் விடும். இந்த பெருந்தீனின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அதை நாம என்ன பண்றோம், அறிவை ஒரு பொழுதும் இப்பொழுது உணவு உனக்கு தேவைதானா அப்படின்னு என்ன பண்றது இல்ல, உடம்ப கேட்கறதே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, போட்டு வைங்க ஐயா ஊருட்டோம்பாங்க. உரபான மாதிரி என்ன சொல்லுவாங்க, போட்டு வைங்க ஊருட்டும் அப்படிவாங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் அதிகப்படியான பஞ்சங்கள் இருந்தது. அதனால பசி என்பது வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் போட்டு வச்சுக்குவாங்க. ஏன் வந்தா கேட்கும்ல அப்படின்னு. அது மாதிரிதான் நாம என்ன பண்றோம், இன்னைக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிறது. கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி அது மட்டும் கிடக்குது. அதுக்காக சொன்னாங்க, பசி எடுக்கும் பொழுது பசியானது என்ன பண்ணுது, புரிந்து கொண்டு கொடுக்கணும். பசிக்கவே இல்லை உங்களுக்கு, ஆனா ஒரு பொருளை பார்த்தா என்ன வருது, சாப்பிடணும்னு ஆசை வருகிறது. ஆசையை ஏற்படுத்துவது எது, மனம். என்ன பண்ணுது, எண்ணமும் மனமும் ஒன்றுதான். மனமும் வாசியும் எண்ணமும் ஒன்றுதான். நிறைய பேர் இந்த வாசிக்கிறதுக்கு போங்க அங்க போங்க. உங்க சில பேர்லாம் கேட்கறான். என்னையே ஒரு போன மாசத்துல ஒருத்தர் கேட்டாரு. சும்மா போன ஒரு இடத்துக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டாருன்னா, இந்த வேஷ்டி என்ன பண்ணிட்டேன் இடுப்புல கட்டிட்டேன் தெரியாம. அவர் என்ன பார்த்தாரு. போய் உள்ள போயிட்டு பார்த்துட்டு வெளியில வந்தோம். வெளில உட்காந்துருந்தோம். ஐயா பெரியவங்க இருந்தாங்க, எப்படி போனாங்க என்னன்னு கொஞ்சம் விவரமா கேட்டேன். அவர் எதையுமே விளக்கமா சொல்லல. அவர் கேட்டது கேள்விதான், உனக்கு அகாரம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. என்ன உகாரம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாரு. அகார உகாரம்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க மகான்களை பத்தியும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் இங்க வர நினைச்சுக்கிட்டு, உண்மைதானே? இப்ப நானே இங்க சொல்றேன் உங்களுக்கு எல்லாம், நீங்கள் எல்லாம் சென்று அகார உகார மகாரத்துக்கு விளக்கம் தெரிந்து கொண்டு நீங்கள் வாருங்கள். பிறகுதான் உங்களுக்கு உபதேசம் என்ன பண்ணுவீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிதம்பரத்துல இருந்து ஒரு ஆள் ரொம்ப நாள் கத்துறதா சொல்றான். நாங்க அங்கேருந்து ஆள் கூட்டாந்துக்கிறோம். நீங்கல்ல அங்க ஒரு ஆள் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப காலமா, அவரை கூட்டாந்துறோம் அப்படின்னு. இப்ப இந்த அகார உகார மகாரத்துக்கெல்லாம் விளக்கம் தெரியுமா நமக்கு? இல்ல தெரிஞ்சுக்கணுமா? குழந்தையா பிறந்தீங்க இல்லையா? குழந்தையா பிறந்தீங்க, அப்பா அம்மா எடுத்து உங்களை கொஞ்சினாங்க, அன்பு பாராட்டினாங்க, நேசம் காட்டினாங்க, 1 2 சொல்லி கொடுத்தாங்க. உண்மைதானே? உங்க தாய்கிட்ட நீங்க பாசம் காட்டவும், தந்தையிடம் அன்பு காட்டவும், பிற உயிரிட நேசம் காட்டவும் யாரா சொல்லி கொடுத்தாங்களா? யோசிச்சு பாருங்க. யாரா சொல்லி கொடுக்குறாங்களா உங்களுக்கு? சொல்லி கொடுத்து வர்ற விஷயமா இது? இயற்கையாவே வரும். தடுக்கிட்டு ஒருத்தர் கீழே வந்தா என்ன பண்றீங்க? ஓடி பதச்சு ஓடி தூக்குறீங்கல்ல. நாங்க எங்க செல்போனை காதல வச்சோம்னா அப்படியே ரோடு நெடுக்க இந்த ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க அளவு எடுக்கிற மாதிரி என்ன பண்றோம், பேசிக்கிட்டே போயிட்டு பேசிக்கிட்டே வரோம்ல. இடையில அப்புறம் வாட்ஸ்அப்பு, பேஸ்புக்கு, ஃபேஸ்புக்கா அதெல்லாம் பார்த்து என்ன பண்றோம், திடுதுப்புன்னு நடு ரோட்ல ஒரு நாள் அப்படிதான் நானும் எங்க வீட்டுக்காரையும் பேசிக்கிட்டு போயிட்டு இருந்தோம். பட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு கையை இழுத்துட்டு இப்படி எங்க வீட்டுக்காரங்க விடாது. ஐயோ அவர் பாருங்க ஏதோ. நான் ரொம்ப பதட்டப்பட்டுட்டேன். நானு மாமா அங்க பாருமா அந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவன் ஏதோ கையில சாவிக்கு இருந்த குடும்பம். ஏங்க நீங்க வேற, அவன் கையை பாருங்க, அவன் செல்ஃபி எடுக்கிறாங்கடா. என்ன பண்றாரு அவரு? செல்ஃபி எடுக்கிறாங்க. நீங்க வேற அவசரப்பட்டு நீங்க என்னமோ போட்டு குழப்பறீங்க. அவன் செல்ஃபி எடுக்கிறான், நல்லா பாருங்க. அப்புறம் தான் பார்த்தா அவன் பேசி செல்ஃபி தான் எடுக்கிறாரு. நாம கூட ஏதோ கையை காலை வலிச்சுடுதோன்னு நினைச்சு அப்படிதான் நாம என்ன பண்றோம். எண்ணம் என்ன செயல்பாட்டினை கொடுக்கிறது, மனம் என்ன செயல்பாட்டினை கொடுக்கிறது என்று அடிப்படையில் புரிந்து கொள்ளாத என்ன பண்றான், பசி என்பது எடுப்பதற்கு முன்பாகவே என்ன பண்றான், முன்கூட்டியே இது பசிக்கிறதா, இது தேவைதானா என்று அறிவிடம் ஒப்படைக்கிறதே கிடையாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றது உண்டு. நம்ம பேர் பல பேர் ரொம்ப ஆயில் அதிகமா இருக்கு,
உடம்புக்கு ஆகாதுன்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல, ஒரு போண்டா தானே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டீ குடிச்சா என்ன ஆயிடும், கொஞ்சம் சரிச்சிடும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்துக்கலாம். நல்லா சாப்பிட்டுட்டு வந்து ஈனோ வாங்கிட்டு திரியறாலாம் நான் பார்த்துருக்கேன். நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சோடா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. நல்ல வேலை கரிசாலை வந்துருச்சு. நாமளா கேட்டா ஒரு மாதிரி, அவங்களா கொண்டாந்தா ஒரு மாதிரி. நிறுத்திடுவாங்க. கட் பண்ணு. அடிப்படையில் அறிவானது எவ்வளவு தெளிவாக இருக்கிறதோ அதற்கு பெயர் என்ன, ஞானம் அல்லது விசாரம். சொல்லுங்க, ஞானம் அல்லது விசாரம். பசி என்று சொன்னால் ஞானப்பசி. தனித்திருத்தல் என்பது தத்துவங்களை தாண்டி தானாக இருப்பது. விழித்திருப்பது என்பது எப்பொழுது வேணாலும் இந்த மாயையினுடைய சேஷ்டையால் இந்த ஆன்மாவானது பீடிக்கப்படலாம் என்பதனால் அதிலிருந்து விலகி இருப்பது. புரியுதுங்களா? அதை எப்பொழுதும் புரிந்து கொள்வது அடிப்படை ஞானம். உடம்பிலிருந்து ஆரம்பித்து மனம் புத்தி சித்தம் வரை என்ன பண்ணணும், அறிவிட்ட ஒப்படைக்கணும். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு அழகான பூவை பாக்குறீங்க. பார்த்த மாத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன வருது, பூவை பார்த்தா என்ன வரும், பறிக்க வேண்டும், அதை எடுத்துட்டு போகணும் ஒரு ஆசை வரும் இல்லையா, நமக்குள்ள ஏற்படுற அவா. இப்ப நாம என்னைக்காவது இதை சாதாரணமா பாத்துறோம், பூ பார்த்த உடனே அது வேலைக்கு அந்தாண்டு இருந்தா கூட என்ன பண்ணுவோம், நல்ல முறையில கேட்டு பெற முடியும்னா அதுக்கு ஒரு வழி எடுக்கும். இது கேட்டா கிடைக்காதுன்னா அதுக்கு ஒரு வழி எடுக்கும். ஆள் பார்த்தா திட்டுவான் அப்படின்னா வேலிய தாண்ட அளவுக்கு என்ன இருக்கும், அதுக்கு ஒரு தனியா ஒரு ரூட்டு போடும். யார் போடுறது எல்லாம் புத்தி. அறிவு இந்த வேலையை செய்யாது. அறிவு இந்த வேலைய செய்யவே செய்யாது. நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு பேர் என்ன, புத்தி. பெரியவங்க இதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க, குறுக்கு புத்தி. என்ன புத்தி, குறுக்கு புத்தி. நல்லா சிரிச்சு பேசினார்னா அவர் யார், நமக்கு ஃப்ரெண்டு. லைட்டா மூஞ்சி காமிச்சாருன்னா சுடு மூஞ்சி. ரொம்ப திட்டினார்னா எதிரி. நம்ம லிஸ்ட்ல யார் அதிகமா இருக்கிறாங்க பாருங்க. நம்மளோட லிஸ்ட்ல யார் அதிகமா இருக்கா, பெரும்பாலான நண்பர்கள் இல்ல இன்னைக்கு உங்களுக்கு. சும்மா சிரிச்சுக்கிறேன். வாங்க சார், நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு சார், ஓகே சார். அப்புறம் கொஞ்ச நாள் என்ன சொல்லுவான், போறாரு இந்த ஆளை பத்தி ஒன்று தெரியுமா, என்ன பக்கத்துல தான் பேசுவோம். கேள்விப்படுறீங்களா? ஆபீஸ்ல நுழையும் போது என்ன பண்ணுவான், வெல்கம் சார், வாங்க சார், ஓகே சார், இன்னைக்கு ஒர்க் டைட்டா போகணும், சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகே சார், நீங்க சொன்னா சரி தான் சார், போன முடிச்சதுக்கு அப்புறம் போகுது காண்டாம இருக்கும். இன்னைக்கு வேலை இன்னைக்கே முடிக்கிறதான். இவருக்கு என்ன கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவாரு. நாங்கெல்லாம் அங்க தூக்கிட்டு போயிட்டு இந்த ஜெனரேட்டர் பொறுத்துற வேலை அப்போ ஒரு முறை நடந்தது. இந்த கிர்லாஸ்கர் ஜெனரேட்டர் பொருத்தும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பொருத்தினார். ஒரு விஷயம் என்ன சொல்றோம், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. பசி என்பது என்னது, ஞானப்பசி. விழித்திருத்தல் என்றால் உலக விடயங்கள் நம்ம எப்பொழுது வேணா என்ன பண்ணிடும், ஏமாத்திடும். அதனால அதிலிருந்து விலகி நிற்கிறது பேர் என்ன, விழித்திருத்தல். எல்லாமே அடிப்படையில் என்ன சொல்லுகிறது, 3 விஷயமும். அறிவை எப்பொழுதும் அறிவின் கண் கொண்டு பாருங்கள். அப்ப ஒரு பூவை பார்த்த உடனே ஆசைப்படுறதுக்கு பேர் மனம். அதை பறிக்கணும்ன்ற உத்வேகத்தை கொடுப்பது சித்தம். எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் செய்யலான்னு வழிவகுக்கிறது பேரு என்ன, புத்தி. ஆனால் அறிவிட்ட கொண்டு போய் கேளுங்க, இந்த பூ உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அறிவு, அது நமக்கு எதுக்கப்பா, பறித்து வைத்துக் கொள்ள போகிறாயா, இல்ல வெளியில எங்க எடுத்துட்டு போக போறியா, இதை வச்சு யாராவது ஏதாவது செய்ய போறியா, ஒண்ணும் கிடையாது. நீ பறிச்சா 3 மணி நேரத்துல வாடிடும். செடியில இருந்தா 2 நாட்கள் 3 நாட்கள் அழகாக எல்லோரு பார்வைக்கும் நல்ல பொருளாக இருக்கும். இதை தாண்டி இது உனக்கு தேவைதானா அப்படின்னு அதுகிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம், தேவையா, யோசிச்சு பாருங்க, தேவையில்லை.
ஒரு பெண்ணுக்கு இது தேவைப்படுதுன்னா ரைட்டு, ஒரு ஆணுக்கு இது தேவைதானா? யோசிச்சு பாருங்க. உண்மையா? இல்ல. அப்ப அடிப்படையில் புரிந்து கொள்ளுதல், சரிங்களா? ஆழ புரிந்து கொள்ளுதல், எதையும் அறிவிடம் ஒப்படைத்தல். இப்ப எழுந்திருக்கிறோம், சும்மா கொஞ்ச தூரம் நடக்கணும், இல்லைன்னா அந்த மூளைக்கு போனா, டீ கடைக்கு போனா ஜாலியா பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் நிக்கலாம், நியாயம். இது உங்க மனசு ஏற்படுத்துற சஞ்சலம். இதே அறிவிட்டு கொடுத்து பாருங்க. ஏப்பா அங்க போலாமா, அங்க போனா கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு பேசிட்டு வரலாமா? வேணாம். கடங்காரன் 2 பேர் வருவான், தேவையில்லாத பிரச்சனை பேசுவீங்க, இன்னொருத்தர் கிண்டல் அடிச்சுட்டு நீ எட்ட வந்துருவோம், உன்னை இன்னொருத்தர் கிண்டல் அடிப்பான். சொல்லுமா சொல்லாதா? அந்த இடத்துக்கு போனா கால விரயமாகும், தேவையற்ற சஞ்சலம் உண்டாகும், இன்னல்களான வார்த்தைகளை நாமளே பிரயோகப்படுத்த வேண்டியிருக்கும். இதெல்லாம் போக கடைசியில் டீக்கு பில்லு நாம தான் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்ல? அதனால அங்க என்ன பண்ணுவோம், போவேனான அறிவு தீர்க்கமா சொல்லும். நீங்க கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்ததுண்டா? எங்க சாமி, காலையில எழுந்தா 5 ஒரு மோட்டர் ஓடுற மாதிரி பட்ட 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 பட்டன்னு வாழ்க்கை எப்படி ஓடின்னு இருக்குது, இங்க வந்து நிதானம் பண்ணு நில்லுங்கிறீங்களா? வேற வழி இல்லை. நிதானிச்சாதான் வாழ்க்கை, புரிந்து கொண்டால்தான் ஞானம், தெளிந்தால் மட்டுமே வாழ்வு. இதை நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும். நாங்க என்னது, நாங்க யாரு? வழிப்பலகை. என்னது? வழிப்பலகை. ஆத்ம ஞானம் என்பது நிறைய பேர் உங்களுக்கு சொன்ன இல்லையா, என்ன ஒருத்தர் கேட்டார், அகாரம் என்ன, உகாரம் என்ன, மகாரம் என்ன? நீங்க அகார உகார மகாரங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா தூக்கி கொஞ்சிற மாதிரி அகநெகிழ நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். கடவுளை தேடுறதுக்கு உங்களுக்கு தயவு செய்து எந்த குவாலிபிகேஷனும் வேணாம். நீங்க ஃபுல்லா ஃபெயில் ஆக நீங்க என்ன பண்றீங்க, கடவுள்கிட்ட பாஸ் ஆவீங்க. எப்படி? நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, இந்த உலகத்துல நல்ல செம்ம டேலண்ட் கேங்கிறவனுக்கு என்ன கிடையாது, கடவுள் கிடையாது. மங்குனினா உங்களுக்கு தான் முதல் மார்க். நந்தனார் படிச்சினாரா? நந்தனார் படிச்சவரா உங்களுக்கு தெரியுமா? படிக்காதவர். அப்படியே சித்தபுருஷர்கள் வரிசையில் எடுங்க, யாரெல்லாம் படிச்சிருக்காங்கன்னு பாருங்க. வெல் எஜுகேட்டட் யாரு? நம்ம பாஷையில சொன்னாதான் புரியும், பல பேருக்கு புரிய மாட்டேன். வெல் எஜுகேட்டட் யாரெல்லாம்? கொங்கன் அவர் PhD முடிச்சுக்கிறாரா? எனக்கு என்னமோ தெரியல, அவர் இருந்த காலத்துல பள்ளிக்கூடம் இருந்ததுதானே, குருகுலம் இருந்தது, ரைட் இல்லைன்னு சொல்லல. இப்படி நாம தானே பண்றோம். யாரா படிச்சவங்க இருக்காங்களா பாத்தீங்களா? அவர்கள் படித்ததெல்லாம் என்ன? வாழ்க்கை. அவர்கள் படித்ததெல்லாம் தேடல், அவர்கள் புரிந்து கொண்டதெல்லாம் உளம். இப்படிதான் இருந்திருக்கும். இந்த படிப்பு இல்ல. கல்வி என்பது எது? ஞானமும் கல்வியும். எப்படி அவை சொன்னது? என்னது? ஞானமும் கல்வி. ஞானம் பெற்ற பிறகு வருகின்ற கல்விக்கே கல்வி என்று பெயர். இந்த கல்விக்கு என்ன கிடையாது. இது என்ன சுரக்காய்? எட்டு சுரக்காய். இது எதுக்கு உதவாது? நல்லா சொல்லுங்க. எந்த கறிக்கு உதவாது? இந்த கறிக்கு உதவாது. கறினா எது? கூட்டுன்னு பேரு. கறி என்றால் பல காய்களை போட்டு செய்வது பேர் அது கூட்டு. உண்மையில நீங்க சொன்னது பாமர வாக்கியம். ஏட்டு சுரக்காய் சிவ கூட்டுக்கு உதவாது. எதுக்கு உதவாது? நம்ம என்ன பண்ற பழக்கம், கொஞ்ச நாள் இப்படி மருத்துவம் சொன்னோம், அந்த மாதிரிதான் கேட்கறதுல பாதி முழுங்கிற பழக்கம். அது மாதிரி அந்த காலத்துல உண்மையை சொன்னது என்ன சொன்னாங்க? ஏட்டு சுரக்காய் சிவ கூட்டுக்கு உதவாது. எதுக்கு உதவாது? இறைவனோடு சேர இந்த கல்வி போதாது. என்ன கல்வி வேணும்? ஞான கல்வி, விசார கல்வி, அறிவு கல்வி, அகக்கல்வி, புரிந்து கொள்ளுதல், தெளிந்து கொள்ளுதல், நிலைப்படுத்துதல். இந்த 3 நிலையும் உண்டாகிறவர்களுக்கு தான் என்ன உண்டாகும்? ஞானம் என்று சொல்கின்ற இறைநிலை கிடைக்கும். கண்ணை மூடிக்கொண்டு எத்தனை வருஷம் உட்கார்ந்தாலும் என்ன தெரியும்? இருட்டுதான் தெரியும். என்ன தெரியும்? இருட்டுதான் தெரியும்.
எவ்வளவு தூரம் வாசியை இழுத்து அடக்கி பிடித்து வைத்திருந்தாலும் பலூன் மாதிரி ஒரு நாள் பஸ்ட் ஆயிடும். என்னவாகும்? வெளியில வந்து தான் தீரணும். ஆனால் அறிவால் புரிந்து கொண்டால் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்துருக்கலாம், கரிசலாங்கண்ணி காப்பி குடிக்கலாம், டீ கடைக்கு போகலாம், வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஜொல்லி ஷாப் போகலாம். எங்க போனாலும் நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி உட்காந்துருப்பீங்க, ஒரு தொல்லையும் இல்லை, ஜாலியா இருக்கலாம். நானே எடுத்துக்காட்டு, என்னை பார்த்துருங்க, போட்டு குழப்பிக்கவே வேண்டாம், ஜம்முன்னு இருக்கும். புரிந்து கொள்ளுதல். பலரிடம் போன உடனே உங்களை என்ன கேக்குறாங்க? பக்குவம் இருக்கா? நீ இதை பத்தி எல்லாம் பேசுற, உனக்கு இதை பத்தி தெரியுமா? பெருமான் 8ன்றாரு, என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்க 8 என்னன்னு. போன வாரம் சொல்லி கொடுத்தேன், நாங்க எப்படி முடிச்சிட்டீங்க? நான் 8 விளக்கமா சொல்லல. 8 என்ன நம்பரா? இல்லையே, நான் வேற ஏதாவது சொல்லியிருப்பேன். அகாரம் உகாரம் மகாரம் போட்டு குழப்பல உங்கள. தெளிவாயிட்டீங்களா? ரொம்ப கஷ்டம் போ. 8 என்னென்றே மயங்கிய எந்தனுக்கே எட்டாத நிலையை எட்டு வைத்த குருவே. யார் எட்டு வைத்தா? இறைவன் சொல்லி கொடுத்தாரு. 8ன்னா என்னன்னு தெரியல, மயங்கி நின்ன இறைவன் காட்டி கொடுத்ததா சொன்னாரு. அதான உண்மை. நாம போனோடனே நம்மள என்ன கேக்குறாங்க? 8 என்னன்னு தெரியுமா? 12 என்ன தெரியுமா? ஆதாரம் தெரியுமா? ஆரோபம் தெரியுமா? கேக்குறாங்களா இல்லையா? திருமந்திரத்துல 38வது பாட்டுல என்ன சொல்லுது தெரியுமா? நாம வடிவல் சொல்ற மாதிரிதான். பெரியவரு, நல்லவரு, மகான் என்ன சொல்லியிருந்தாலும் நல்லதுதான் சொல்லியிருப்பாரு இல்ல? அதான உண்மை. என்ன சொன்னாலும் நல்லதுதான் சொல்லியிருப்பாரு, வேற என்ன சொல்லியிருக்க போறாரு? அது மாதிரிதான் நாம. நீங்க இப்படியே இருக்கிறதா நல்லது. யார் இது மாதிரி இது போன்ற குருகள் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. திருமந்திரம் 6வது எத்தனை மொத்தம் தந்திரம்? 8 தந்திரம் இல்லையா? கரெக்டா 5வது தந்திரத்துல எந்திரத்தை பத்தி என்ன சொல்லு தெரியுமா உனக்கு அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் கேட்டார். வள்ளல் பெருமான் ஒருத்தர் கேட்டார், சுவாமி எந்திரத்தை எப்படி சித்தி செய்வது? சுவாமி எந்திரத்தை எப்படி சித்தி செய்வது? எந்திர சித்தி என்றால் என்ன, எப்படி செய்வது? பெருமான் அழகா எழுதுறார். என்னன்னு எழுதுறார்? முதலில் அறையை சுத்தம் செய்துவிட்டு, என்னது அறையை சுத்தம் செய்துவிட்டு மாக்கோளமிட்டு எந்திரத்தை பாலாலும் பன்னீராலும் சந்தனத்தாலும் தயிராலும் இளநீராலும் அபிஷேகம் செய்து அழகாக உள்ளே தெய்வத்தின் எந்திரத்தை வரைந்து மந்திரத்தை கீழே எழுதி படி நிறைய நெல் வைத்து 4 புறமும் விளக்கு வைத்து நடுவே ஒரு தாம்பூலம் வைத்து தாம்பூலத்தின் மேலே மலர்களை வைத்து மலர் மீது எந்திரத்தை வைத்து எல்லாம் முடிச்சாரா? கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு மந்திரத்தை சொல்லிக் கொண்டே வா. முடிஞ்சு வச்சு நம்மால 6 மாசம் கழிச்சு வந்து கேக்குறாரு, என்னன்னு? எல்லாம் வைத்து விட்டு கண்ணை மூடிக்கொண்டு மந்திரம் சொல்லிக் கொண்டே வந்தேன் சுவாமி, இன்ன வரைக்கும் எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. பெருமான் சொன்னார், கண்ணை மூடிய பிறகு எந்திரம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன மகனே அப்படி சொல்லி எழுதி அட மண்டுகமேன்னு எழுதி அனுப்புறாரு. மண்டுகம்னா என்ன தெரியுமா? தவளைன்னு அர்த்தம். தண்ணி ஊத்துற தவளை இல்ல, தவக்கலை. என்னது? தவக்கலை. புரியுதா உங்களுக்கு? எல்லா ஏற்பாடு செய்து கண்ணை மூடிக்கிட்டதுக்கு அப்புறம் எந்திரம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? உண்மைதானே? உண்மையா இல்லையா? வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. மந்திரம் சொல்ல போவது நீ, சக்தி உற்பத்தியாக போவது உன்னிடம், வெளிப்பட போவது உன்னிடம், செயல்பாட்டுக்கு வருவது உன்னிடம், செயல்படுத்துவது நீதான், செயலுக்கு காரணம் நீதான். அப்புறம் எதுக்கு வெளியில? அதான கேக்குறாரு. புரியுதா? எந்திர சித்தினா என்னன்னு புரியுதா? புரியுதா இல்லையா? தலையாவது ஆட்டுங்கப்பா. வர வர சிஷியர்கள் எல்லாம் கத்துக்கிறீங்களா இல்ல இங்க வந்து தூங்குறீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஊமா ஊஹுமா சொல்லுங்க. ஊஹுமா ஊமா ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டுங்கப்பா.
உங்களுக்கு யாராவது எந்திரத்தை பத்தி கேட்டாங்கன்னா தெளிவா சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. எப்படி எந்திரத்தை வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுங்க கரெக்டா. சகலமும் செய்து விட்டு மந்திரத்தை ஓது வந்தூகமேனுங்க. எப்படி அதானே சொல்லிக் கொடுப்பீங்க? கிண்டல் அடிப்பீங்களா பயங்கரமா, நக்கலா ஓட்டி விட்டுறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. தெளிவா சொல்லி அறிய விளங்க வைக்கணும். சரிங்களா? சன்மார்க்க அன்பர்கள் மற்றவர்களிடம் பேசும் பொழுதும் சரி, சத்தியத்தை எடுத்துரைக்கும் போதும் சரி, பிறர் உங்களுக்கு சொன்னாலும் சரி, உங்கள் அறிவில் அது பூரணமாக விளங்கி கொண்டால் அவர்களை அன்போடு இறைவன் உபதேசிப்பதாக அவர்களை நேசியும். அவரை கிண்டல் அடிக்கூடாது. சொல்லிட்டாரா இவரு பெரிய இவரு, அப்படிலாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? நீ போன பின்னவே அப்படிதான் பேசுறோம் நாங்கிறீங்களா? அப்படிலாம் பேசக்கூடாது. அறிவானது எங்கிருந்து யார் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணணும்? சிறப்போடு வாங்கி கொள்ள வேண்டும். அவன் கொடுப்பவன் ஒரு சாதாரண ஜீவன் அல்ல, பரமன், இறைவன் கொடுக்கிறார். உங்களுக்கு கதை சொல்றான், கதை சொல்லாமா? ரொம்ப உத்தியோகமா யாரெல்லாம் கதை சொல்ல வேணும்? கதை சொல்லலாம், கை தூங்க போவோம். இந்த மெஜாரிட்டி கம்மியா இருக்கு, அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. மெஜாரிட்டி அதிகமா தான் கதை சொல்லலாம், இல்லைன்னா இதோட முடிச்சுக்கலாம். கை தூக்குனீங்கன்னா கதை சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க. சில பேர் பாதி கதை கேட்கறாரு, இவ்வளவுதான் கை. எதுக்கு சொல்றேன்? அறிவானது எங்கு விளங்கும், ஞானமானது எப்படி வளரும்? அறிவுக்கும், நல்லா தெரிஞ்சுங்க, வயதிற்கும் அறிவிற்கும் வளர்ச்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது மிகப்பெரிய விசேஷம். புத்தர் என்ன பண்றாரு? சகல சீடர்களை, சகல ஊரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நான் இன்று உங்களை ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்கின்றவன் எவரோ அவரை இன்று முதல் எனக்கு சீடராக மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு விளக்கை ஏத்துறார். விளக்கை ஏற்றி கேட்கிறார், இந்த விளக்கில் உள்ள ஒளி எங்கிருந்து வந்ததென்று உங்களில் எவருக்காவது தெரியுமா அப்படின்னு. முன்னாடி உட்கார்ந்த ஒரு பையன் எங்க உப்பு ஊதிட்டான். இப்ப எங்க போச்சுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பான். புத்தருக்கு அப்படி ஷாக் ஆயிடுது. தெரியாம பண்ணிட்டோம் அந்த வேலைய, இந்த வேலையை நம்ம செஞ்சிருக்கவே கூடாதுன்னு நினைச்சு அந்த ஆள் இருக்கிற முக்காட்டை நல்லா டைட் ஆகிட்டு காட்டுக்குள்ள போயிட்டாரு. 12 வருஷம் கழிச்சு தான் வந்தாரு. 12 வருஷம் கழிச்சு வந்தா இந்த பையன் பாலகனா இருக்கான். அவன் அப்பா வந்து சொன்னான், தெரியாம நான் கேள்வி கேட்டு விட்டேன் சுவாமி, என்னை மன்னித்திருங்கள். இல்லப்பா, அறிவு புகட்டணும்னு நான் எடுத்த முடிவு தப்பு. எப்படி அறிவை புகட்டணும்னு நான் வந்து திமிரா சொன்ன மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும். அங்க நடந்த பிரச்சனை இது. இறைவன் புல் முதல் ஆரம்பித்து சகல உயிர்களுக்கும் அறிவானதை விசேஷமாக கொடுத்திருக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் வந்து உபதேசம் பண்ணிருக்கணும், தப்பா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு. திமுறா நான் வந்து இது எங்க வந்துச்சு நான் கேட்டேன். பத்தியா படைச்சவன் ஏன் சின்ன பண்ணிட்டான், ஹே எங்க கிட்டேவா அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு அறிவை புகட்டிட்டு அவன் போயிட்டான். எங்க உற்பத்தி ஆச்சு ஒளி, எங்க உற்பத்தி ஆச்சு சொல்லுங்க பாப்போம். எங்க இருந்து வந்ததோ அங்கதான் போயிருக்கோம், உங்களுக்கு தெரியாதா? இது இதை விட பெரிய கேள்வி இல்ல. புத்தர் எங்க இருந்து இருந்ததோ அங்கதான் போயிருக்கோம், இது கூட தெரியாது. உற்பத்தியின் அடிப்படை ரகசியம் இப்ப நிறைய பேருக்கு தெரியாது ஒண்ணு என்ன அப்படின்னா, இறைவன் எல்லாம் நீதிச்சு வச்சிருக்கிறான், நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகும் அப்படி இப்படின்னு குழப்பிக்கிறோம் இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்லும் கல்லும் உரச என்ன வரும்? நெருப்பு வரும். ஏன் பாலோ தயிரோ வர்றதில்ல? கல்லையும் கல்லையும் உரசுறோம், ஏன் பால் தயிர் வர்றதில்ல? ஏன் நெருப்பு வருது? உடனே சயின்டிபிக்கா இட்ஸ் எ ஹீட் அப்சார்ப்ஷன் ப்ராடக்ட். எப்படி? இட்ஸ் எ மெட்டல். கல்லும் கல்லும் உரச நெருப்பு தான் வர வேண்டும் என்று கல்லையும் கல்லையும் உரசுறதுக்குரிய அறிவு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உண்மையா இல்லையா? கல்லும் கல்லும் உரசக்கூடிய அறிவு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் கல்லும் கல்லும் உரசினால் என்ன வர வேண்டும் என்று யார் நியமிச்சு வச்சிருக்கா? இறைவன் நியமிச்சு வச்சிருக்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இதுலதான் மாற்றம் இருக்கா? இப்ப நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, கடவுளை பத்தி பேசும்பொழுது ஆமா தூண்ல இருக்காரு துரும்புல இருக்கிறாருங்கிறீங்க, அப்படி பார்க்கலாம் இப்படி பார்க்கலாங்கிறீங்க. எங்களால கடவுள் பத்தி நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, கடவுளே இல்லைங்க தர்க்கம் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? இல்லையா? இல்லையா இல்லையா? இப்ப கடவுளை பத்தி நமக்கு எக்ஸ்பாண்டபிளா தெரியல. நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் கடவுளை பத்தி? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், கடவுளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பூ எடுத்துங்க.
ஒரே ஒரு பூ எடுத்துக்கலாம். இப்ப இதனுடைய சிருஷ்டி உங்களால என்ன முடியும்? உங்கள் அறிவாலோ உங்களுடைய புரிந்து கொள்ளுதாலோ என்ன நடக்குது? இப்ப ஒரே ஒரு பூவுல கடவுள் எப்படி இருக்கான்னு பாப்போமா? பார்க்கலாமா? என்ன அங்கங்க தூணு துரும்பெல்லாம் போய் கடைசியில பூ கொட்டிங்க பாருங்களா? வேற வழி இல்லை. 1ஆம் வகுப்பிலிருந்து பாடம் எடுத்துதான் உங்களை 10ஆம் வகுப்பு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் வழி இல்லை. ஒரு பூவுல என்னென்ன இருக்கு? கடவுளை நம்ம என்ன சொல்றோம்? அப்படி சாதாரணமா ஒரு பூ எடுத்து கசிக்கு போட்டுறோமா இல்லையா? மாலை போடுறோம், அப்படி தூக்கி அப்படி வீசிடுறோம். பூ தானே பறிச்சுட்டு போனா போறாங்க அப்படிங்கிறோம். குழந்தை தெரியாம தானே பிச்சுட்டா போனா போதும். உண்மையா இல்லையா? சரி, ஒரு பூவினுடைய சாரம், ஒரு பூவுல என்னென்ன பகுதிகள் இருக்கு சொல்லுங்க பாப்போம். பாட்னி கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும். ஒரு பூவுல என்னென்ன பகுதி இருக்கு? காம்பு, இதழ், மகரந்தம், வாசனை, தேன், நிறம், சுவை, மென்மை. நிறம் சொல்லியாச்சு. திருட்டு படமா? வடிவம், சூழ், விதைப்பை. படிச்சிருப்பாரு போல. 10ஆம் கிளாஸ் பாஸ். நம்ம 10 சொல்லிருக்கீங்க. இதுக்கப்புறம் இதுவரைதான் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் பட்டது. அப்படியே உள்ள டீப்பா போங்க. அடுத்து என்னென்ன இருக்கு? பரவாயில்ல, இங்கதான் நானும் அதிகமா பத்திக்கிறேன் போல. இப்ப நரம்பு இருக்கா? நரம்பு இருக்கா? அப்புறம் இருக்கு நீர் இருக்கா? நிலைத்தன்மை இருக்கா? உயிர் இருக்கா? ஒரே ஒரு பூவுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இவ்வளவுத்தையும் உங்களை யாராவது ஒரு ஆள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியுமா? இதுல உள்ள ஏதாவது ஒன்றை உங்களால் உற்பத்தி செய்ய முடியுமா? சரி, இதை விட்டுடும். பெருமான் சொல்ற மாதிரி இறைவனை கொஞ்சம் நம்ம அறிவால அளந்து பார்ப்போமா? நம்ம அறிவால கொஞ்சம் அளந்து பார்ப்போம். பூவுல எத்தனை வகை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பூவுல எத்தனை வகை இருக்கு? எத்தனை பிரிவு இருக்கு? வாசனை உள்ள பூக்கள் எவ்வளவு இருக்கு? வாசனை இல்லாத பூக்கள் எத்தனை இருக்கு? நிறங்களால் எவ்வளவு வேறுபாடு, வடிவங்களால் எவ்வளவு வேறுபாடு, பருவத்தால் எவ்வளவு வேறுபாடு, வளர்ச்சியால் எவ்வளவு வேறுபாடு, வடிவத்தால் எவ்வளவு வேறுபாடு இருக்கு இல்லையா? உருவத்தால் எவ்வளவு வேறுபாடு, கணத்தால் எவ்வளவு வேறுபாடு, மென்மையால் எவ்வளவு வேறுபாடு இருக்கா இல்லையா? இதெல்லாம் உங்களால இந்த ஜென்மத்தை கொடுத்துறவங்களுக்கு யார் போய் பார்த்துட்டு சொல்லுவீங்க? யாரால முடியும்? பூவுல இவ்வளவு வெரைட்டி இருக்கு சாமி, இதுல இத்தனை தொகுதி இருக்கு, இத்தனை பகுதி இருக்கு, இதுல இவ்வளவு நிறம் இருக்கு, இதுல வகை இவ்வளவு இருக்கு, இந்தந்த நாட்டுல என்னென்னது விளையுது, என்னென்ன இது காட்டுல விளையுது, இதுக்கு வாசனை இருக்கு, இதுக்கு வாசனையில இதுல தேன் உண்டா? சொல்லுங்க பாப்போம். யாரால முடியும்? முடியுமா முடியாதா? ஆனாலும் ரொம்ப மோசம் பண்ணீங்க. இப்ப ஒரு பூவையே இவ்வளவு ஆராய முடியாத நம்மால மரம், செடி, கொடி எவ்வளவு இருக்கு. சிருஷ்டியினுடைய உள்நோக்குதலை பாருங்கள். சிருஷ்டியினுடைய அடிப்படையை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இறைவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏக வஸ்துவாக விளங்குகின்ற பரம்பொருளுக்குள்ள வல்லமையை பாருங்க. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருளையாவது நம்மால் உற்பத்தி செய்ய முடியுமான்னு பாருங்க. முடியுமா? முடியாது. புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் பகுதி பகுதியை பகுத்து பார்ப்பதற்கும் நிறமாகவும் பேதமாகவும் வடிவமாகவும் வண்ணமாகவும் பார்க்கறதுக்கே நமக்கு என்ன கிடையாது, நேரம் இல்ல. அப்படி இருக்க இந்த அகார உகாரம் மகாரம் வேதம் புராணம் இதிகாசம் எல்லாம் படிச்சுட்டு வந்துட முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்? நம்ம மெமரி கார்டு 2 GB தான். நம்ம மெமரி கார்டு எவ்வளோ? 2 GB. திருக்குறள் எடுத்துங்க. திருவள்ளுவர் படிச்சதெல்லாம் எதுல எத்தனை 8 GB எத்தனை கரெக்டா இருக்குமா?
60 GB தேவைப்படும்ல, உண்மையா இல்லையா? பழைய சோறும் வெறும் எழுத்தாணியும் ஓலைச்சோடி கிடைச்சதுக்கே அந்த ஆள் இவ்வளவு எழுதி வச்சுட்டு போனாரு. கம்ப்யூட்டர்லாம் கிடைச்சதுன்னா என்ன ஆயிருக்கும் நம்மலாம்? திருக்குறளுக்கே தனியா ஒரு பெரிய அதுக்கு எதாவது சொல்லுவாங்க, அது என்னப்பா சொல்லுவீங்க? ஒரு சர்வரே போடணும். உண்மையான ஞானம் பெறுவதற்கு தகுதி என்பது வேண்டாம், தராதரம் என்பது வேண்டாம், பிறப்பின் பேதம் வேண்டாம், அறிவின் பேதம் வேண்டாம். ஒன்றே ஒன்றுதான், அகமகிழ புரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு கடவுள் வேணும், அவ்வளவுதான். எந்த விதமான அபரிவிதமான கருத்தும் தேவையே இல்லை. உளமாற நேசித்து உங்களுக்குள் இருக்கின்ற இறைவனை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வேற யாரையும் சண்டை போட வேணாம், எந்த குருக்கிட்டையும் உபதேசம் வாங்க வேண்டாம், யாரிடமும் சென்று தீட்சை வாங்க வேண்டாம். நாம என்ன பண்ணணும்? இந்த உடம்புல நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, போதும். இந்த உடம்பில் என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் என்று சொல்லக்கூடியது. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களை யார் கேட்கறா? உள்ள ஒருத்தர் இருந்து ஊன் கொட்டுறீங்கல்ல, கொட்டுறீங்களா இல்லையா? நீங்க எங்க கொட்டுறீங்க? நான் தான் கொட்டிட்டு கிடக்குறேன். ஊன் கொட்டுறீங்களா இல்லையா? ஊன் கொட்டுங்க. இந்த ஊன் கொட்டுறது யாரு? நீங்க தான். உங்களை உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா இல்லையா? இதுக்கு அந்த சாமியாரே தேவலாங்கிறீங்களா? அவராது பரவாயில்ல, கோயிலுக்கு போ, சுத்தி வா, நாளைக்கு பரகாரம் பண்ணுன்னு சொன்னாரு. இந்த ஆளு கண்ணாடியை பார்த்துட்டு நீ யாரான்னு கேள்வி கேட்குற மாதிரி நம்மளே கேள்வி கேட்க சொன்னா விளங்குமா? கண்ணை மூடிங்க, கண்ணை மூடிக்கிட்டு நான் யார் அப்படின்னு கேள்வி கேளுங்க பார்ப்போம். யாருக்கு என்ன பதில் கிடைக்க சொல்லுங்க பார்ப்போம். கண்ணை மூடுங்க. பயிற்சி கொடுத்தாலும் செய்யறது இல்லை, எதை பண்ணாலும் செய்யறதில்ல, அநியாயம் ஆனாலும். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு நான் யாருன்னு கேள்வி கேளுங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன பதில் கிடைக்குதுன்னு பார்ப்போம் வித்தியாசமா. கண்ணை மூடிக்குங்க. உள்ளிருந்து கம கம என்று வாசம் இருக்கிறது, அதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நேரா சாப்பாடுன்னு காட்டுற போகுது. இந்த நான் என்பது யார் என்று விளங்குகிறதா? யாருக்காவது பதில் வருதா? நான் யார்? நீங்க கேளுங்க. உள்ள எல்லாம் விளங்கிக் கொள்கிறாய், எல்லாம் புரிந்து கொள்கிறாய். யார் எதை சொன்னாலும் உனக்கு புரியுது, நீ யாரு அப்படின்னு கேளுங்க. கேள்விய ஆழமா கேட்டீங்கன்னா தான் பதில் கிடைக்கும். சொல்லும் போது சாமியார் கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும், உண்மை அது இல்ல. அப்புறம் நாளைக்கு இன்னொரு சாமியார் போய் மாட்டீங்க. ஒழுங்கா இருங்க. கண்ணை தரங்க. யாருக்கெல்லாம் தூக்கம் வந்தது? கண்ணை தரங்க. திறந்தாச்சா? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு என்ன கேள்வி, என்ன பதில் பிறந்தது சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்கப்பா. அறிவு. சூப்பர். பாத்தீங்களா எவ்வளவு பேரு நீங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சீங்க? என்கிட்டயே காப்பி அடிக்கிறீங்களா நீங்க? அவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. எல்லாம் விளங்கிக் கொள்வது யாரு? அறிவு. சகலமும் புரிந்து கொள்வது யாரு? அறிவு. கேள்வி கேட்பது யாரு? சொல்லுங்க. அறிவுதான். இப்ப இது என்னன்னு கேட்டா யார் பதில் சொல்றது? அறிவு. இது என்னன்னு கேட்டா யார் பதில் சொல்றது? அறிவு. இது என்னன்னு கேட்டா யார் பதில் சொல்றது? அறிவு. நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எல்லாத்தையும் சொல்றவங்க ஒரு ஆள் இருக்காங்க, அதுக்கு பேர் அறிவு. நான் கேட்டது என்ன? கேட்கறது யாருன்னு கேட்டேன். கேட்கறது யார்? சொல்றது ஒரு ஆள் இருக்கு, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்கப்பா. ஸ்டூடெண்ட் யாரு? இல்லையே. இதுதான் அடுத்த வாரம் உங்களுக்கு விசாரம். விசாரிச்சு வந்து பதில் சொல்லணும். காப்பி அடிக்க கூடாது, வீட்டுக்கு போய் எந்த புக்கையும் போட்டக்கூடாது. சரியா? என்ன பண்ணக்கூடாது? திருமந்திரத்தில் அவர் சொல்லியிருப்பாரு, திருவாசகத்தில் சொல்லியிருப்பாரு, வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பாருன்னு
திருட்டு பாடம் படிச்சுட்டு வரக்கூடாது, கண்டுபிடிச்சிருவான். நான் கிராஸ் கொஸ்டின் ஒன்று பண்ணுவேன், அப்புறம் அதுக்கு மாட்டிக்குவீங்க. ஆமா, தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், பின்னமும் தலைவன் தானாய் பிறப்பு தீர்வான். உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், தலைவனை அறிவான். உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடில்லை. என்ன சொல்றார் புரியுதுங்களா? உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மரணம், ஆசாபாசங்கள், எல்லா விதமான விஷயங்கள்ல விடுபட்டு போகலாம். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், பின்னமும் தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வான். உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடில்லை. என்னை நீ கேட்டதால் இதை உனக்கு உபதேசித்தேனே. கைவல்ய நவனிடம் சொல்லுது. மிகப்பெரிய ஞான சரியை நூல். என்ன சொல்றார் புரியுதா? நீங்க யாருன்னு உங்களை அறிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான கேடும் இல்லை. கேடு என்பது மரணம்னு பொருள். உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடு இல்லை. பின்னமும் தலைவன் தானாய். யார் இந்த கேள்வியை பூரணமாக கேட்டு தன்னை அறிந்து கொள்கிறானோ அவனே கேள்விக்குரிய நாயகனாக மாறுகிறான். முதல்ல ஸ்டூடெண்டா இருந்தவன் பின்னாடி என்ன ஆயிடுறாரு? ஸ்டூடெண்ட் தானங்க இன்னைக்கு ஆசிரியர். அதுபோல கேள்வி கேட்கின்ற